இப்போ சட்னி செய்ய முடியலையா? சட்னி செய்ய முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? கஷ்டம் வேணாம். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி சட்னி ரெடி பண்ணுறோன்றது பாருங்கள். இப்போ நான் என்ன சட்னி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரண்ட சட்னி எப்படி செய்கிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சட்னியை நான் பிரிச்சிருக்கேன். பிரிச்சுட்டு சும்மா கொஞ்சமாக தான் கொட்டுறேன். கொட்டிட்டு இது என்ன செய்கிறோம்னா, இதை தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சமாக லைட்டாக ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்படி கிண்டுனா போதும். இது நம்ம தாளிக்கவும் தேவையில்லை. நம்ம எல்லாமே தாளித்து எல்லாமே வச்சுருக்கோம். உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம்னு லைட்டாக தான் இருக்கும். இப்போ கிண்டிருக்கோம். இது தண்ணியாக இருக்குது. கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணி எதுவுமே வேணாம். உங்களுக்கு சுடு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டு கிண்டுனா இது கெட்டியாக இருக்குது. இப்போ கெட்டியாக இருக்குதுன்னா, கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சு இதை சோத்தில் கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் தண்ணி சட்னியாக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. விட்டிங்கன்னா சட்னி ரெடி.